இப்பொழுது நாங்கள் அலகு 4 பாடத்திட்டத்தில் 2வது தேர்ச்சி மட்டத்தில் அங்குரங்களின் வடிவ அமைப்பும் ஒளியை கைப்பற்றுதலும் என்ற தலைப்பு கீழே நாங்கள் சில விடயங்களை அவதானிப்போம். தாவரங்கள் உச்சளவு ஒளியை பெறுவதற்காக தண்டுகளின் நீளமும் அதன் கிளைவிடும் கோலமும் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அருகிலுள்ள தாவரங்களிலிருந்து நிழலை தடுப்பதற்கு தாவரங்கள் உயரமாக வளருகின்றன. தாவரத்தின் தண்டானது அநேகமான உயரமான தாவரங்கள் தடித்த தண்டையும் வன்மையான பொறிமுறை ஆதாரத்தையும் கொண்டிருக்கும். வைரமான தாவரங்கள் துண வளர்ச்சிக்கு உட்படுவதன் மூலம் உயரமான தண்டை வலிமையாக்குகின்றன. ஏரிகள் மற்றொரு பொருளை சார்ந்து உயர் மட்டங்களை அடைவதால் மேலும் ஒளியைப் பெற உதவுகின்றது. தண்டின் கிளைவிடுதல் கோலத்தை அவதானிக்கும் பொழுது கிளைவிடுதல் கோலத்தில் வேறுபாடுகள் உண்டு. சில தாவரங்கள் கிளையற்றது, ஏனையவை அதிக கிளைத்தலை கொண்டிருக்கும். கிளைத்தல் கோலத்தில் பல்வேறுபட்ட முறைகளை கொண்டிருப்பதனால் அவற்றிற்கான சூழல் திதிகளுக்குள் உயர் ஒளிச்செறிவை பெற்றுக்கொள்ள முடிகின்றது. கிளை விடுதலின் இலைகளை பற்றி பார்த்தோம் என்றால், தாவரங்களில் ஒளியை பெற்று பயன்படுத்தும் பிரதான அங்கம் இலையாகும். இலையானது 3 இயல்புகளை கொண்டிருக்கும். 1 இலையின் பருமன், 2 இலையின் ஒழுங்கமைப்பு, 3 இலையின் திசைகோட்சேர்க்கை. முதலாவதாக இலைகளின் பருமனை அவதானிக்கும் பொழுது தாவரங்கள் வளருகின்ற இடத்தின் அடிப்படையில் இலையின் பருமன் வேறுபடும். மழைக்காட்டில் வளரும் தாவரங்களில் இலைகள் மிக பெரியனவாக இருக்கும். உலர்தலை தடுப்பதற்கு அல்லது மிக குளிரான சூழல்களிலும் காணப்படும் தாவர இனங்கள் சிறிய இலைகளை கொண்டிருக்கும். இலைகளின் ஒழுங்கமைப்பை நாங்கள் 2வதாக பார்க்கும் பொழுது தண்டில் இலைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் முறையே இலை ஒழுங்கமைப்பு எனப்படும். ஒழுங்கமைப்பானது ஒரு கணுவில் 1 அல்லது 2 அல்லது பல இலைகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கலாம். இலை ஒழுங்கமைப்பு அதிக சூரிய ஒளியை கைப்பற்றுவதற்கு தாவரத்துக்கு உதவுகின்றது. 3வதான இலையின் திசைகோட்சேர்க்கையை நாங்கள் பார்த்தோம் என்றால், இலைகள் கிடையாக திசைகோட்சேர்க்கை அடைந்திருக்கலாம். இது குறைந்த ஒளி நிலையிலும் ஒளியை வினைத்திறனாக கைப்பற்றுவதற்கு உதவும். சில தாவரங்கள் செங்குத்தாக இலைகளை ஒழுங்குபடுத்தியுள்ளது. உதாரணமாக புற்கள். இது அதிக ஒளிச்செறிவுக்கு வெளிக்காட்டப்படும் போது ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து சேதத்தை தவிர்க்க உதவும். இலைகள் கிட்டத்தட்ட செங்குத்தாக காணப்படும் போது இலை மேற்பரப்புக்கு ஒளிக்கதிர்கள் சமாந்தரமாக இருப்பதனால் இலைகள் ஒளியை அதிக அளவு பெற முடியாது. அடுத்ததாக நாங்கள் தாவரங்களில் வாயு பரிமாற்றத்தின் செய்முறையை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு வகையான இருவித்திலை ஒருவித்திலை இலைகளின் உடல் அமைப்பியலை நாங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அநேக கலந்தாவரங்களில் இலைகள் பிரதான ஒளித்தோப்பு அங்கமாகும். வாயு பரிமாற்றமானது இலையின் மேற்புற கீழ்ப்புற மேற்றோலிலுள்ள இலவாயினோடு நடைபெறும். மேற்றோல் வழக்கமாக தனிக்கலப்படையாகும். ஆனால் சில வறநிலத்தாவரங்கள் விதிவிலக்கானவை. மேற்புற கீழ்ப்புற மேற்றோலுக்கிடையில் இலை நடுவிளையம் என அழைக்கப்படும் அடிப்படை இழையத்தை கொண்டிருக்கும். இவ்விளையமானது ஒளித்தோப்புக்கு விசேடமாக்கப்பட்ட புடைக்கல விளைய கலங்களை கொண்டது. இருவித்திலை தாவரங்கள் பிரதானமாக இலைவாய் கீழ்ப்புற மேற்றோலில் காணப்படும். இலை நடுவிளையமானது வேலிக்காட் புடைக்கல விளையம், கடற்பஞ்சு புடைக்கல விளையம் என தெளிவான படைக்கலங்களை உடையது. வேலிக்காட் புடைக்கல விளைய கலங்கள் நீளமானது ஒன்று அல்லது பல படைகளாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். இதனை நீங்கள் இந்த தரப்பட்டிருக்கிற படத்தை தெளிவாக பாருங்கள். இது மேற்புற மேற்றோலுக்கு உடனடி கீழாக இலையின் மேற்பகுதியில் காணப்படும். கடற்பஞ்சு இலை நடுவிளையம் வேலிக்காட் புடைக்கல விளையத்துக்கும் கீழ்ப்புற மேற்றோலுக்கும் இடையில் காணப்படும். இது தளர்வாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பதுடன் காற்றிடை வெளியையும் கொண்டிருக்கும். கடற்பஞ்சு இலை நடுவிளையம் வேலிக்காட் இலை நடுவிளைய கலங்களிலும் பார்க்க குறைவான பச்சை உருமணிகளை உடையது. இது வேலிக்காட் புடைக்கல விளையத்தால் அகத்துறிஞ்சப்படாத ஒளிக்கதிர்களை கைப்பற்றி ஒளித்தோப்பை மேலும் அதிகரிக்க உதவும். தண்டின் கலன் இழையத்துடன் தொடர்பட்டதாக இலையின் கலன் இழையம் காணப்படும். இலை நடுவிளையப்படையில் நரம்புகள் இலையில் அதிக அளவு கிளைத்து வலி அமைப்பை கொண்டிருக்கும். ஒவ்வொரு நரம்புக்கும் கட்டுமடல் கலங்கள் படைகளினால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஒரு வித்திலை இலைகளில் மேல் கீழ் ஆகிய இரு மேற்றோலில் இலவாய் காணப்படும். இலை நடுவிளையம் வேலிக்காட் பஞ்சு புடைக்கல விளையம் என வியத்தமடையவில்லை. பச்சை ஒருமணி எல்லா இல நடுவிளைய கலங்களிலும் அதிகமாக காணப்படும். நரம்புகள் சமாந்தரமாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் இருவித்திலை தாவரத்தின் ஒரு குறுக்குவெட்டு மேற்பரப்பு தோற்றத்தை அவதானிக்கும் பொழுது பாருங்கள், இலவாயின் கட்டமைப்பை பார்க்கலாம். தாவரத்தின் நிலை தண்டுகளின் மேற்றோலில் காவற்கலங்களினால் சூழப்பட்ட திறந்து மூடப்படக்கூடிய துவாரம் இலவாய் எனப்படும். காவற்கலங்கள் உருமாற்றப்பட்ட மேற்றோல் கலங்கள் ஆகும். இவை தெளிவான வடிவம் உடையது. மேற்றோலில் பச்சை உருமணியை மாத்திரம் உடைய கலங்கள் ஆகும். காவற்கலங்கள் அங்கஸ்பேம்களில் அவரவித்து வடிவம் உடையது. காவற்கலத்தின் சுவர் சமமின்றிய தடிப்புடையது. உட்பக்க செல்லோசு சுவர் வெளிப்புற சுவரிலும் பார்க்க தடித்தது, குறைந்த மீள்தன்மை உடையது. சில செல்லோசு நுண்ணார்கள் காவற்கலத்தை சூழ ஆரக்குரிய முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு மீள்தன்மை வளையத்தை உருவாக்கும். காவற்கலங்களின் சோடிகளுக்கு இடையிலுள்ள இடைவெளியை அகலுதல் அல்லது ஒடுங்குதல் மூலம்
இலவாயின் விட்டம் காவற்கலங்களால் குறைந்த மீள்தன்மை உடையது. சில செல்லோசு நுண்ணார்கள் காவற்கலத்தைச் சூழ ஆரக்குரிய முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு மீள்தன்மை வளையத்தை பரிமாற்றம் உருவாக்கும் என்பதை பார்க்கும் பொழுது சோடிகளுக்கு இடையில் உள்ள சூழல் இடைவெளியை கலத்துக்கு ஒழுங்குதல் வாயுக்களின் பரிமாற்றம் வாயு பரிமாற்றம் எனப்படும். தாவரங்களில் இது இலவாயினூடாகவும் பட்டவாயினூடாகவும் நடைபெறும். மேலும் சிறிதளவு வாயு பரிமாற்றம் புறத்தோலினூடாகவும் நடைபெறும். தாவரத்தில் ஒட்சிசன் CO2 கொண்டு செல்வதற்கென விசேட தொகுதி எதுவும் இல்லை. இவ்வாயு முழுவதும் பரவல் மூலம் நடைபெறும். தாவர இழையங்கள் ஒன்று பாருங்கள் வியாபித்துள்ள காற்று இடைவெளிகளின் ஊடாக சுயாதீனமாக பரவல் மூலம் வாயுக்கள் செல்லும் அல்லது மேற்பரப்புக்கு நெருக்கமான சுவாச கலங்களை கொண்டிருக்கும். இதை நாங்கள் கண்டல் தாவரங்களில் அவதானிக்கலாம். இலைவாய் துவாரத்தின் திறந்து மூடுதல் பொறிமுறையை நாங்கள் அவதானிக்கும் பொழுது காவற்கலத்தின் வீக்கத்தின் மாற்றத்தில் இலைவாய் திறந்து மூடுதல் தங்கியுள்ளது. காவற்கலத்தினுள் நீரானது பிரசானத்தின் மூலம் உட்சென்றால் அவற்றின் வீக்க அமுக்கம் அதிகரிக்கும். அத்துடன் அவை விரிவடையும். ஆனால் எல்லா திசைகளிலும் ஒரு சீராக விரிவடைய மாட்டாது. மீள்தன்மையற்ற உட்சுவர்கள் சார்பளவில் அவற்றை வளைக்கச் செய்யும். அத்துடன் ஒன்றிலிருந்து ஒன்றை அப்பால் இழுக்கும். இதன் விளைவாக துவாரம் திறக்கப்படும். காவற்கலங்கள் நீரை இழப்பின் பின்னோக்கி நடைபெற்று அவற்றின் வீக்கம் குறையும். அத்துடன் உட்பக்கச் சுவர் நேரானதாகி துவாரம் மூடப்படும். இலவாய் திறத்தலில் பொட்டாசியம் அயன் உள்ளெடுக்கும் கருதுகோளை விளக்கும் பொறிமுறை. பகல் வேளையில் காவற்கலங்கள் பொட்டாசியம் அயனை அருகிலுள்ள மேற்றோல் கலங்களிலிருந்து உயிர்ப்பாக உள்ளெடுக்கும். இதனால் தாழ் நீரழுத்தம் தாழ்நிலையை அடையும். சூழவுள்ள மேற்றோல் கலத்திலிருந்து பிரசானத்தின் மூலம் நீர் உள்ளே செல்லும். இதன் விளைவாக காவற்கலத்தில் வீக்க அமுக்கம் அதிகரித்து இலவாய் திறக்கும். காவற்கலத்தில் பொட்டாசியம் அயன் உட்செல்வதற்கு ATP சக்தி தேவையானது. காவற்கலத்தில் பச்சை ஒருமணியில் நடைபெறும் ஒளித்தோப்பின் போது இலத்திரன் கொண்டு செல்லினால் இச்சக்தி வழங்கப்படும். காவற்கலத்திலிருந்து அருகிலுள்ள மேற்றோல் கலத்துக்கு பொட்டாசியம் அயன் இழக்கப்படுவதனால் இலவாய் மூடுதல் நடைபெறும். இது காவற்கலத்திலிருந்து நீரை புறப்பிரசானத்துக்கு இட்டு செல்லும். இதன் விளைவாக காவற்கலத்தின் வீக்க அமுக்கம் குறைந்து இலவாய் மூடப்படும். அப்சிசிக் அமிலமும் பொட்டாசியம் அயன் உட்பாய்ச்சல் பொறிமுறையில் ஈடுபடுகின்றது. அப்சிசிக் அசிட் என்பது தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிரான ஒரு பதார்த்தம். உறங்கு நிலையை நீடிக்க செய்யும். உலர்தலை தாங்கவும் தாவரத்துக்கு உதவுகிறது. இதிலே இந்த வறட்சியின் போது இலவாய் மூடுதலில் அப்சிசிக் அமிலத்தின் அதாவது ABA என்று சுருக்கமாக அழைப்பார்கள் இன் பங்களிப்பு பார்த்தோம் என்றால் இலையில் நீருக்கு பற்றாக்குறையின் துலங்கலின் போது வேரானது ABAயை உற்பத்தியாக்கும். இலைக்கலத்தில் பொட்டாசியம் அயன் செறிவடைவதனால் அப்சிசிக் அமிலத்தின் உற்பத்தியானது
இலவாயை மூடுவதற்கு இட்டுச் செல்லும். இதனால் தாவரத்தில் வாடல் தடுக்கப்படும். இலவாய் செயற்பாட்டை பாதிக்கும் காரணிகள். இலவாய் பகல் வேளையில் திறந்திருக்கும். இரவு நேரத்தில் அநேகமாக மூடும். ஒளி காவற்கலத்தில் பொட்டாசியம் அயன் ஒன்று சேர்தலை தூண்டுகின்றது. இலவாய்க்கு கீழுள்ள குழியில் CO2 அதிக செறிவு குறையும் பொழுது அதாவது pH பிரமாணம் அதிகரிக்கும் போது இலவாய் திறத்தலுக்கு விட்டு செல்லும். காவற்கலத்தில் உள்ள அகக்கடிகாரம் இலவாய் திறந்து மூடுதலை தினமும் ஆவர்த்தனமாக கட்டுப்படுத்தும். சூழல் அழுத்தங்களான வறட்சி, உயர் வெப்பநிலை, காற்று பகல் வேளையின் போது இலவாய் மூடுவதற்கு காரணமாக அமைகின்றன. தாவரங்கள் நமக்கு தேவையான நீர் கனிப்பை எவ்வாறு பெறுகின்றன என்பதை இந்த தேர்ச்சி மட்டத்தில் நாங்கள் பார்ப்போம். அதற்கு முதல் நாங்கள் தாவரங்களில் கொண்டு செல்லலின் தேவை என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவது, நீரிலிருந்து நிலத்தாவரங்கள் தரைக்கு கூர்ப்படையும் பொழுது அவற்றின் எண்ணிக்கையில் அதிகரிப்பும், ஒளிக்கு போட்டியும், நீர் போஷண பதார்த்தங்களுக்கு கூட அதிகரிப்பும் ஏற்பட்டன. இதன் விளைவாக தாவர உடலின் சிக்கல் தன்மையும் பருமனும் அதிகரிக்கும். எனவே தாவரத்தில் நீரினதும் பதார்த்தங்களினதும் கொண்டு செல்லலின் ஏனைய வழியாகிய கலன் இழையங்களின் கூர்ப்புக்கு பொருத்தமான முன்னெடுப்பாக காளையும் உரியத்தையும் கொண்டிருந்தது. நீண்ட தூரத்துக்கு இது மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. உதாரணமாக, வேரிலிருந்து தண்டுக்கு நீரும் கனியுப்புக்களும் காலினோடு கொண்டு செல்லப்படுகின்றது. ஒளித்தோப்பின் விளைவுகள் அவை உற்பத்தியான இடத்திலிருந்து அல்லது சேமிப்பிலிருந்து அவை தேவைப்படும் இடத்திற்கு உரியமானது கொண்டு செல்லும். தாவரங்களில் நீரினது முறையும் கரியங்களின் அசைவையும் நோக்கும் பொழுது இவை 2 முறையாக நடைபெறுகிறது. 1 உயிர்ப்பான கொண்டு செல்லல், 2 உயிர் பெற்ற கொண்டு செல்லல் ஆகும். முதலாவதாக நாங்கள் இந்த உயிர் பெற்ற கொண்டு செல்லலிலே பார்க்கும் பொழுது பரவல், பிரசாரணம், உட்கொள்ளுகை, வசதி அளிக்கப்பட்ட பரவல், கூட்டான பாய்ச்சல் என்பவற்றை பார்க்கலாம். உயிர் பெற்ற இந்த பரவல் தன்னிச்சையாக நிகழும் அணுசேப சக்தி இவற்றுக்கு தேவையில்லை. இந்த அசைவுகள் பொதுவாக உயிர் பெற்ற அசைவுகளிலே கூட்டான பாய்ச்சல் தவிர ஏனைய அசைவுகள் மிக குறுகிய தூரம் உடையனவாக இருக்கும். கூட்டான பாய்ச்சல் தாவரத்திலே நீண்ட தூரம் நடைபெறுகின்ற ஒரு செயல்பாடாகும். முதலாவதாக நாங்கள் பரவலை பற்றி பார்த்தோம். சில பதார்த்தங்கள் பாருங்கள், மென்சவுக்கு குறுக்காக ஏடிபியை பயன்படுத்தி அசையுமாயின் அதனை நாங்கள் உயிர்ப்பான கொண்டு செல்ல என பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் பரவலை பற்றி பார்ப்போம். பரவல் பாருங்கள், படத்தை பாருங்கள். பரவல் என்பது மூலக்கூறுகள் அவற்றின் மாறாத அசைவின் காரணமாக கொண்டுள்ள சக்தி, ஒரு சக்தி, வெப்ப சக்தி ஆகும். இவ்வியக்கத்தின் ஒரு விளைவு பரவல் ஆகும். வேறு விசைகள் இல்லாத போது மூலக்கூற்று செறிவுகள் கூடிய இடத்திலிருந்து செறிவு குறைந்த இடத்தை நோக்கி மூலக்கூறுகள் அசையும்.
இத்தகைய மூலக்கூறுகளின் எழுமாற்றம் இயக்கம் பரவல் எனப்படும். ஒரு மூலக்கூறின் இயக்கம் எழுமாற்றாக இருப்பினும் பரவலின் போது மூலக்கூறுகளின் குடித்தொகையாக ஆனது குறித்த திசை சார்ந்ததாக இருக்கும். ஆகவே பரவலானது செறிவுபடுத்திறன் வழியே தன்னிச்சையாக நிகழும். இதற்கு ஏடிபி பயன்படுவதில்லை. மென்சவ்வினூடாகவும் பரவல் நடைபெறலாம். இப்படியான மென்சவ்வு மூலக்கூறுகளுக்கு ஊடாக புகவிடக்கூடியதாக இருக்கும் பொழுது இந்த பரவல் நடைபெறலாம். உதாரணம், நீரும் கரியக்கூடிய பதார்த்தங்களும் செல்லோசு கலச்சுவரினூடாக பரவல் அடையும். ஒட்சிசனும் கார்பன் டை ஆக்சைடும் மென்சவ்வினூடாக பரவல் அடைய முடியும். அடுத்தது பிரஸ்தானத்தை பாருங்கள். இது பரவலின் ஒரு விசேட வகை. தேர்ந்து புகவிடும் மென்சவ்வினூடாக சுயாதீன நீர்மூலக்கூறுகளின் பரவல் பிரஸ்தானம் எனப்படும். கரியங்களுடன் அல்லது மேற்பரப்புடன் பிணைப்பு அற்ற காணப்படும் நீர்மூலக்கூறுகள் சுயாதீன நீர் எனப்படும். மூன்றாவதாக பாருங்கள், உட்கொள்ளுகை. இதற்கு படம் போடப்படவில்லை. நீர் நாட்டமுள்ள பதார்த்தங்களினால் நீர்மூலக்கூறுகளின் பௌதிக அகத்துறிஞ்சல் உட்கொள்ளுகை எனப்படும். நீர் மூலக்கூறுகள் கலச்சுவரின் செல்லுலோசினால் அகத்துறிஞ்சப்படல். மற்றது நாலாவது பாருங்கள், எளிதான பரவல், ஃபெசிலிட்டேட்டட் டிவியூஷன் என்று சொல்கிறோம். எளிதான வசதி அளிக்கப்பட்ட பரவல். மென்சவ்வை சுழற்றும் கொண்டு செல்லல் புரதத்தின் உதவியுடன் நீரும் நீர் நாட்டமுள்ள கரியங்களினதும் மென்சவ்வு கூடாக மந்தமான அசைவு எளிதான பரவல் என்று சொல்லப்படும். கொண்டு செல்லல் புரதம் மிகவும் தனித்துவமானது. ஆனால் சில பதார்த்தங்களை மட்டும் கொண்டு செல்லும், ஏனையவற்றை அல்ல. இவ்வாறான அசைவானது செறிவுபடுத்திறன் வழியே நடைபெறும். அத்துடன் இது ஒரு மந்தமான அசைவு ஆகும். கூட்டான பாய்ச்சல், பல்க் பாய்ச்சலை பாருங்கள். கூட்டான ஃப்ளோவை பாருங்கள். அமுக்க படித்திறனுக்கு ஏற்ப மூலமாக நீரினதும் பதார்த்தங்களினதும் அசைவு கூட்டான பாய்ச்சல் எனப்படும். அதாவது முழு கரைசலும் அசைவு. படத்தை பாருங்கள், தெளிவாக விளங்கும். ரைட். எப்போதும் உயர் அமுக்கத்திலிருந்து தாழ் அமுக்கத்தை நோக்கியே கூட்டான பாய்ச்சலானது பதார்த்தங்களை கொண்டு செல்லும். நீண்ட தூரம் கொண்டு செல்லல் இது நீண்ட தூரம் கொண்டு செல்லல் ஒரு முறையாகும். இவ்வசைவானது ஒருபோதும் மென்சவ்வு கூடாக நடைபெற மாட்டாது. பரவலை விட அதி உயர் வேகத்தில் நீண்ட தூரம் செல்லும். இம்முறையினால் கொண்டு செல்லலானது கரியத்தின் செறிவில் தங்கியிருப்பதில்லை. நீரின் அழுத்தம் எண்ணக்கரு. ரைட். அடுத்ததாக பாருங்கள், நீர் அழுத்தத்தின் எண்ணக்கரு. இது ஒரு பௌதிக இயல்பு. திசை தீர்மானிக்கப்பட்டது. கரைசல் செறிவினால் நீர்ப்பாய்ச்சல் தீர்மானிக்கப்படும். இதை பிரயோகிக்கும் விசை நீர் அழுத்தம் எனப்படும். நீர் அழுத்தம் நீர் மூலக்கூறுகளின் அழுத்த சக்தியோடு தொடர்புடையது. நீரை கொண்டுள்ள எந்த தொகுதியும் நீர் அழுத்தத்தை கொண்டிருக்கும். நீரின் பாய்ச்சலுக்கு எவ்வித தடையும் இல்லாத போது உயர் நீர் அழுத்தத்திலிருந்து தாழ் நீர் அழுத்தத்திற்கு
சுயாதீன நீரானது அசையும். நீரழுத்தம் கிரேக்க எழுத்தான ஷையினால் குறிக்கப்படும். ஷையின் அலகு மெகா பஸ்கால் ஆகும். தூய நீரின் நீரழுத்தம் நியம நிலையின் கீழ் வளிமண்டலத்திற்கு திறந்த நிலையில் 0 நீரழுத்தம் கரி அழுத்தத்தினாலும் பௌதிக அழுத்தத்தினாலும் பாதிக்கப்பட முடியும். நீரழுத்தம் பின்வரும் சமன்பாட்டினால் குறிக்கப்படும். நீரழுத்தம் கரி அழுத்தத்தினாலும் பௌதிக அழுத்தத்தினாலும் பாதிக்கப்பட முடியும். நீரழுத்தம் பின்வரும் சமன்பாட்டினால் குறிக்கப்படும். ஷை சமன் ஷைஎஸ் சக ஷைபி. ஷை நீரழுத்தம் ஆகும். ஷைஎஸ் கரி அழுத்தம், ஷைபி அமுக்க அழுத்தம் ஆகும். இனி நாங்கள் இப்பொழுது கரி அழுத்தமும் அமுக்க அழுத்தத்தையும் பற்றி பார்ப்போம். கரி அழுத்தம் கரைசலின் மூலத்திறனுக்கு நேர் வீத சமமாகும். அதாவது ஷைஎஸ் கரைசலின் நேர்வித சமன், கரைசலின் மூலத்திறனுக்கு நேர்வித சமன். ஷைஎஸ் பிரசான அழுத்தம் எனவும் அழைக்கப்படலாம். கரையம் பிரசானத்தை நேரடியாக பாதிக்கும் ஒரு காரணி. தாவரத்தில் கரையம் என்பது கனியுப்பு அயன்களும் வெல்லங்களும் ஆகும். நீரின் ஷையானது 0 மெகா பஸ்கால் ஆகும். நீருக்கு கரையம் சேர்க்கப்படும் போது நீர் மூலக்கூறுகளால் இணைக்கப்படும். அத்துடன் சுயாதீன நீர் மூலக்கூறுகளை இணைக்கும் நீர் மூலக்கூறுகளின் அசைவிற்கும் செயல்பாட்டுக்குமான கொள்ளளவை குறிக்கும். எனவே கரையத்தின் செறிவு அதிகரிக்கும் போது நீரழுத்தத்தில் எதிர்விளைவை ஏற்படுத்தும். எனவே கரைசலின் ஷைஎஸ் எப்பொழுதும் எதிர்பெருமானத்தை உடையது. கரைய செறிவு அதிகரிக்கும் போது ஷைஎஸ் மேலும் எதிர்பெருமானத்தை அடையும். உதாரணமாக 0.1 மூல் வெள்ள கரைசலினது ஷைஎஸ் ஆனது 0.3 மெகா பஸ்கால் ஆகும். அமுக்க அழுத்தத்தை பற்றி பார்ப்போம். அமுக்க அழுத்தம் என்பது அதாவது ஷைபி கரைசலின் பௌதிக அழுத்தமாகும். ஷைபி வளிமண்டல அமுக்கத்திற்கு சார்பாக நேரானதாகவோ அல்லது எதிரானதாகவோ காணப்படும். கால்கலனின் ஷைபியானது வளமையாக 0.2 மெகா பஸ்காலும் குறைவானது. கால்கலன் இழுவைக்கு உட்பட்டிருக்கும் பொழுது இது இவ்வாறு எதிரழுத்தம் உள்ளதாக காணப்படும். உயிருள்ள கலத்தில் ஷைபி எப்பொழுதும் நேர்பெருமானம் கொண்டதாக இருக்கும். ஏனென்றால் நீரில் உள்ளெடுத்தல் பிரசானத்தின் காரணமாக நேர் அழுத்தத்துக்கு உட்படும். கலக்கூறுகள் கலமென்சவில் ஏற்படுத்தும் அழுத்தம் கலச்சுவருக்கு எதிரானதாக இருக்கும். எனவே முதலுக்கு எதிரான அழுத்தம் தோற்றுவிக்கப்படும். இது வீக்க அமுக்கம் எனப்படும். வீக்க அமுக்கம் அதிகரிக்கும் போது கலத்தின் ஷையும் கூட அதிகரிக்கும். கலத்தின் நீரழுத்தம். கலமானது நீர்த்தொகுதியை கொண்டது. எனவே அது நீரழுத்தத்தை உடையது. முதலுருவானது கரைசல் தொகுதியாகும். அத்துடன் கரியத்தை உடையது. எனவே அது கரிய அழுத்தத்தை உடையது. இது எதிரானதாகும். ஏனென்றால் ஷைஎஸ் ஆனது கலத்தின் ஷை குறைந்ததாக இருக்கும்.
வீக்க அமுக்கம் காரணமாக முதலுருவின் உள்ள அமுக்கம் அதிகரிக்கும். அத்துடன் அமுக்க அழுத்தம் சைப்பி அதிகரிக்கும். ஏனென்றால் கலத்தின் சைப்பி சை என்பன அதிகரித்துள்ளது. எனவே கலத்தின் நீரழுத்தம் அதாவது சை ஆனது பின்வரும் சமன்பாட்டினால் குறிக்கப்படும் சை சமன் சைஎஸ் சக சைப்பி ஆகும். கல மென்சவுக்கு குறுக்காக புண்பெற்றிடத்துக்குள் நீர் செல்லுதல். பாருங்க, தாவர கலப்படம், அகப்பிரசானம், சமபிரசானம், புறப்பிரசானம் 3 நிலைகள் காட்டப்பட்டிருக்குது. களம் ஒன்றை தாவர களம் ஒன்றை கரைசல் ஒன்றினுள் இடப்படும் போது நீர் செல்லும் திசையானது 1 முதலுருவினதும் 2 வெளிக்கரைசலின் நீர் அழுத்தத்திலும் தங்கியுள்ளது. முற்றாக முதுச்சுருக்கம் அடைந்த கலத்தை எடுத்தால் கலத்தின் சைப்பி சைவராகும். ஆகவே சைய சமன் சையாகும். தூய நீரின் சையஸ் 0. கரியம் மேலும் சேர்க்கப்படும் பொழுது சையஸின் எதிர்ப்பெருமானம் மேலும் அதிகரிக்கும் அல்லது மேலும் எதிராக மாறும். உயர் கரிய செறிவுள்ள கரைசலில் அதாவது கரி அழுத்தம் அதிகமாக இடப்படும் போது கலம் முதிர்ச்சுருக்கம் அடையும். அதாவது கலம் தானாக முதிர்ச்சுருக்கம் அடையும். வெளிக்கரைசல் தாழ் நீரழுத்தம் உடையதாக இருக்கும்போது நீர் கலத்தை விட்டு வெளியேறும். கலத்தின் முதலுருவானது சுருங்கும். கலச்சுவலிருந்து அப்பால் இழக்கப்படும். இந்நிலை முதிரு சுருக்க நிலை எனப்படும். முதிரு சுருக்கம் அடைந்த கலத்தை தூய நீரில் இடப்படும் போது அதாவது சை சமன் 0 மெகா பாஸ்கால் அதாவது கலத்தின் நீரழுத்தம் தூய நீரின் நீரழுத்தத்திலும் தாழ்வானது. ஏனென்றால் கலம் கரியத்தை கொண்டிருப்பதனால் ஆகும். எனவே நீரினது பிரசானத்தின் மூலம் கலத்தினுள் செல்லும். பின்னர் கலத்தின் முதலுரு வீங்குவதற்கு அது ஆரம்பிக்கும். கலச்சுவருக்கு எதிராக கலமென்சவு அழுத்தும். பகுதி மீள்தன்மையான கலம் வீக்க அமுக்கத்தை விருத்தியாக்கும். அழுத்தமுடைய முதலுருவை அது கொண்டிருக்கும். எனவே சைப்பி படிப்படியாக விருத்தியாக்கப்படும். சைப்பி அதி உயர்ந்த பெருமானம் உடையது. கலத்துக்கு பெருமானம் சைப்பியின் அதி உயர்ந்த பெருமானம் கலத்தின் சையஸுக்கு சமனாகும். கலப்புறச் சூழலின் நீர் அழுத்தம் 0 மெகா பாஸ்காலுக்கு சமமாக உள்ளது. பின்னர் இயக்க சமநிலை உருவாக்கப்படும். மேலும் நீர் அசைவின் நிகர விளைவு இல்லை. கலம் சைப்பிக்கான அதி உயர் பெருமானத்தை கொண்டிருந்தால் கலம் முழுமையாக வீக்கமடைந்துள்ளது. இயற்கையில் கலம் முழுமையாக வீக்கமடைந்த நிலையில் அல்லது முற்றாக முதுச்சுருக்கமடைந்த நிலையில் அவதானிக்க முடியாது. எனவே வைரமற்ற இழையத்தை உயர் நீரழுத்தமுடைய கரைசலில் இட்டால் அது விரைப்பானதும் உறுதித்தன்மை நிலையையும் அடையும். எனவே வீக்கமுக்கம் வைரமற்ற தாவரங்களுக்கு ஆதாரத்தை வழங்குகின்றது. வீக்க அமுக்கம் கலநீட்சி அடைதலுக்கும் முக்கியமானது. வாடுதலின் போது வீக்கத்தின் விளைவு இழக்கப்படும் நிலை இலையும் தண்டும் தூங்குதல் நிலையை அடையும்.